வெகு நேரம் குறுக்கிலும் நெடுக்கிலும் நடந்த மூர்த்தி குதுங்கால் உடுத்துவதை உணர்ந்தவனாய் சோர்வாய் சேரில் அமர்ந்தான். டென்ஷனாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவளா இப்படி? ஏன்? நான் பார்த்தது உண்மையாகவே அதுதானா? அது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? நான் தான் பார்த்தேன். பக்கத்தில் தெருவில் இருக்கும் நண்பன் ஜெயந்தின் வீட்டிற்குள் என் மனைவி கமலா நுழைந்ததை. மணி நண்பகல் 12. இந்த நேரத்தில் அங்கு என்ன வேலை? அதுவும் எனக்கு தெரியாமல். ஜெயந்த் மூர்த்தியின் நண்பன். இன்னும் திருமணமாகவில்லை. மூர்த்தி தான் ஜெயந்த் அருகிலேயே இருக்கட்டும் என்று தன் வீட்டிற்கு பின்னாலேயே வீடு பார்த்து கொடுத்தான். தனி வீடு. ஜெயந்த் தனியாகத்தான் வசிக்கிறான். அவ்வப்போது அவன் பெற்றோர் வந்து பார்த்துவிட்டு செல்வர். வார முடிவுகள் ஜெயந்த் மூர்த்தி வீட்டில்தான் இருப்பான். கமலாவின் தோழி மாலா மட்டும் கமலாவின் செல்போனுக்கு கால் செய்திராவிட்டால் இந்த விஷயம் தனக்கு தெரியவே வந்திருக்காது. மாட்கள் செல்வதாக சொல்லி வெளியேறினாள் கமலா. சிறிது நேரத்தில் மாலாவின் அழைப்பு. கமலாவின் செல்போனுக்கு. மறந்து வைத்துவிட்டு வெளியேறிவிட்ட கமலாவிடம் நேரிலே கொடுத்து விடலாம் என மூர்த்தி செல்போனை எடுத்துக்கொண்டு பின்னாலேயே தெருவில் இறங்க, கமலா ஓட்டமும் நடைமாய் பூனையிடம் சிக்காமல் ஓடும் எலி போல சென்றதை பார்த்ததும் துணிக்கிற்றான். ஏன் இத்தனை பதட்டமாய் போகிறாள் என்று சற்றே மறைவாய் பின்தொடர்ந்த போது அவள் பக்கத்து தெருவில் நண்பன் ஜெயந்தின் வீட்டிற்குள் நுழைவது தெரிந்தது. பக்கத்து தெருவானாலும் வலது வரிசையில் ஜெயந்த் வீடு. மூர்த்தி வீடின் பின்புறம் தான் வரும். கொல்லையில் இருந்து பார்த்தால் ஜெயந்த் வீடு தெளிவாக தெரியும். தோளுக்கு சற்று மேல் வரை நீண்ட மதில் சுவர். தன் இடையில் துப்பறியும் நோக்கில் அவசர அவசரமாய் வீட்டுக்கு வந்த மூர்த்தி மறைந்திருந்த ஜெயந்தின் வீட்டை பார்க்க, ஜெயந்தின் வீட்டில் கொள்ளை கதவு, ஜன்னல் என எல்லாமும் மூடப்பட்டிருந்தது. எப்போதும் மூடாத கதவுகள் அவை. மூர்த்திக்கு தன் நின்றிருக்கும் தரையில் பாதங்கள் சேராமல் வழுக்குவது போலிருந்தது. தன் காதல் மனைவி அப்படி நினைத்து பார்க்க முடியவில்லை. மனம் எதிலும் நிலைக்கவில்லை. அவனும் பல கேள்விக்கு ஒன்றிற்கும் விடை இல்லை. இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். 2 மணிக்கு திரும்ப வந்தாள். அவளால் சரியாக நடக்க முடியவில்லை. மார்க்கெட் கூட்டமாக இருந்ததால் சலித்து கொண்டாள். பொய் சொல்கிறாளே. இவளை மனதுக்குள் கருவி கொண்டே அமைதி காத்தான் மூர்த்தி. அன்று இரவு மெல்ல மனைவியை அணைத்தான். வேண்டாம் என்று தள்ளி படுத்துக் கொண்டு சோர்வாக இருப்பதாக காண்பித்துக் கொண்டாள். மூர்த்தி சுருங்கிய புருவத்தை சீராக்கினான். எடுத்தேன் கவுத்தோன் என்று செய்யக்கூடாது. முதலில் நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மறுநாளும் அதே 12 மணி. மார்க்கெட் செல்வதாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். மூர்த்தி ஜெயந்தின் வீட்டை கவனித்தான். ஒரு கழித்து மூடியிருந்த ஜன்னல் மற்றும் கொள்ளை கதவுகளை நீளத்தில் கட்டம் போட்ட லுங்கி அணிந்த யாரோ சாத்துவது தெரிந்தது. 2 மணி வாக்கில் கமலா வீட்டிற்கு சோர்வாய் வந்தாள். சில மளிகை சாமான்களுடன். அன்று மார்க்கெட்டில் கூட்டமாய் இருந்ததால் சலித்தாள். அன்று இரவு மூர்த்தியின் அணைப்பிற்கு அதே சோர்வை காரணம் காட்டி புரண்டு படுத்தாள். மூர்த்தி முடிவு செய்து கொண்டான். நாளை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். முச்சத்தில் நிற்க வைத்து நாளடிக்க வேண்டும். எத்தனை பெரிய துரோகம் இந்த ஜெயந்த்! அவன் முகத்திலேயே கிழிக்க வேண்டும். மறுநாளும் 12 மணிக்கு கமலா மார்க்கெட் செல்வதாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். ஜெயந்த் வீட்டை பார்த்தான். ஒரு கழித்து மூடியிருந்த ஜன்னல் மற்றும் கொள்ளை கதவுகளில் நீளத்தில் கட்டம் போட்ட லுங்கி அணிந்த யாரோ சாத்துவது தெரிந்தது. மூர்த்தி சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். சரியாக 5 நிமிட இடைவெளி விட்டு அவளை மறைவாக பின்தொடர்ந்தான். அவள் ஜெயந்த் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே சென்று சில மணித்துளிகள் கடந்தும் பின்னாலேயே மூர்த்தி பூனை போல் வீட்டு வாசலுக்கு வந்தான். வாசலில் கதவு விசாலமாய் திறந்திருந்தது. கொள்ளை கதவை சாத்திவிட்டு முன்கதவை சாத்த மறந்து விட்டார்களா? இன்று இருக்கட்டும், என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று கருவியபடியே மெல்லே உள்ளே எட்டி பார்த்தான். கமலா கிச்சனில் எதையை கிண்டிக் கொண்டிருந்த ஜெயந்த் சில இனிப்பு வகைகளை ஒரு அட்டை பெட்டிக்குள் அடுக்கிக் கொண்டிருந்தான். தான் எதையோ நினைத்திருக்க வேறு ஏதோ நடக்கிறது என்று எச்சரிக்கையாக மூர்த்தி கதவு இடிக்கில் ஒளிய கமலா பேசும் ஓசை கேட்டது. அவருக்கு சர்க்கரை பாகு, கேசரி அல்வானா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு இதே நேரம் மேரேஜ் ஆகி எங்களுக்கு 5வது வருஷம். அதான் அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்க வீட்டுல செஞ்சேன். நாளைக்கு விடிய காலம் 7 மணிக்கெல்லாம் கொல்லப்புறமா இதை கொடுத்துடுங்க.
ஜெயின், அப்படியே நீங்களும் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. எங்க அனிவர்சரிக்கு உங்களுக்கு தான் சிரமம் கொடுத்துட்டேன் என்றவளிடம், அதனால என்ன அண்ணி, பரவாயில்ல என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் ஜெயின். அப்போதுதான் மறுநாள் தன் மேரேஜ் அனிவர்சரி என்பது மூர்த்திக்கு நினைவுக்கு வந்தது. மூர்த்தி தன் வந்த சுவடு கள்ள கபடமே இல்லாத இந்த இருவருக்கு தெரிந்துவிடக் கூடாது என பதட்டமானான்.